ராவண மனசு நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோடில் நான் மகர ராசியாகிய உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்னென்ன பலன்கள்லாம் தரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறேங்க. ஏழரை சனி கடந்த 7 வருஷமாக உங்களை வச்சு செஞ்சு பிழிஞ்சு நஞ்சு தூக்கி உங்களை ஓரம் போட்டு வச்சுருக்க வாழ்க்கையில் எல்லா விதமான அவமானங்கள், கஷ்டங்கள், பிரிவுகள், துக்கங்கள், பொருளாதார வாழ்க்கையே அப்படியே வந்து சுனாமி அடித்து போட்ட மாதிரி உங்கள் வாழ்க்கை வந்து செதஞ்சு சின்ன பின்னமாக போய் கிடக்குதுங்க. ஏதாவது ஒன்று கடலுக்கு நடுப்புற தத்தளிச்சிட்டு இருக்கிற உங்களுக்கு ஏதாவது ஒரு கட்டுமரம் மாதிரி ஏதோ ஒன்று கையில் கிடச்சி எதையாவது பிடிச்சி நம்ம மேலே ஏறி வந்துட மாட்டோமா அப்படிங்கிற உங்களோட ஏக்கம் அது நிறைவேறுமா நிறைவேறாதா, அதுக்கு இந்த குரு என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் அதை பேச போகிறோம். மகர ராசி, நீங்கள் கவலையே பட வேணாங்க. இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் கண்டிப்பாக கொடுக்க போகுதுங்க. மார்ச் 21 சனி மாற போகிறாரு. குரு பகவான் இந்த மே மாதம் கிட்டத்தட்ட 14 கிட்டத்தட்ட குரு பயிற்சி உங்களுக்கு இருக்குங்க. சனி பகவானும் உங்களுக்கு ஒரு பெரிய பயிற்சியாக இந்த தரம் பெரிய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறாரு. குரு பகவானும் உங்களுக்கு என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தாங்க பேச போகிறாங்க. குரு பகவான் உங்களுக்கு யாருன்னா 3-12 அதிபதிங்க. 3ஆம் இடம்ங்கிறது உங்களோட தைரியஸ்தானம், உங்களோட முயற்சி ஸ்தானம், உங்களோட வீரியஸ்தானம் அப்படிங்கிற இந்த இடத்துக்கு சொந்தக்காரனம். அப்புறம் உங்களோட 12ஆம் இடம் வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம், ஊரை விட்டு வெளியில் போய் இருக்கிறது, விரயம், செலவு, உங்களோட தூக்கம், இதை பற்றி பேசக்கூடிய 12ஆம் இடத்தையும் அதிபதியான குரு பகவான் கடந்த ஒரு வருஷமாக உங்களோட 5ஆம் இடத்துல இருந்தாங்க. மேக்சிமம் எல்லா ஜோசியக்காரரும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, குரு வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துல வந்துருச்சுங்க, அங்கேருந்து உங்கள் ராசியை பார்க்க போகுதுங்க, 9ஆம் இடத்தை பாக்கியஸ்தானத்தை பார்க்க போகுதுங்க, உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்க போகுதுங்க. அவ்வளோதாங்க, உங்களுக்கு ஏழரை சனியால் ஏற்பட்ட அத்தனை விஷயத்தையும் குரு வந்து தடுத்து நிறுத்தி உங்கள் வாழ்க்கையை பரட்டி அப்படியே கீழேருந்து ஒரு கொக்கையை போட்டு உங்களை தூக்கி கொண்டு வந்து மேலே நிறுத்திட போகிறாரு அப்படின்னு உருட்டுன்னு இருப்பாங்க. இது எதுவுமே உங்கள் வாழ்க்கையில் கடந்த ஒரு வருஷமாக நடந்திருக்காதுங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த விதமான உங்களோட கஷ்டத்துக்கு குரு பகவான் எங்கேயுமே துளி அளவு கூட உங்களுக்கு மருந்தாக மாறி இருக்க மாட்டாருங்க. 5ஆம் இட குரு உங்களுக்கு 100/100% வேலை பார்த்துருக்காங்க. யாருக்கு வேலை பார்த்துருக்கலாம் அப்படின்னா, உங்களோட ஜாதகத்தோட தசா புக்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது வேலை பார்த்துருக்கலாம். குரு பகவான் உங்களுக்கு யாருங்க? 3ஆம் அதிபதி தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு அதிபதியாக, போட்டித்தரத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் உங்களோட 12ஆம் இடமான விரையாதிபதியாகவும் ஆகி போயிடுறாருங்க. ஸோ அவர் 5ஆம் இடத்துல போய் ஏறி உட்காரும்போது என்ன பண்ணுவாருன்னா, 5ஆம் இடம்ங்கிறது உங்களோட மனசு, உங்களோட காதல், உங்களோட குழந்தைகள், உங்கள் குலதெய்வம், இது சம்பந்தமான விஷயத்தையும் அவர் கையில் எடுத்து பாருங்க. உங்களோட விரயம் 12ஆம் இடம் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு சொந்தக்காரன குரு பகவான் உங்களோட மனசு அப்படிங்கிற விஷயத்துக்கு விரயத்தை கொடுத்துருப்பாருங்க. மன அழுத்தத்தையும் மன விரயத்தையும் உங்களுக்கு கொடுத்துருப்பாருங்க. காதல் தோல்விகளை கொடுத்துருப்பாரு. உங்களுக்கு 5ஆம் இடம்ங்க காதல் சொல்ல முடியும். யாராவது நீங்கள் காதலிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஆண் நண்பனாக, ஆண் பர்சனாக இருந்தாக்கள் உங்களோட காதலி உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கோ, உங்களோட சண்டை போட்டு உங்களை விட்டு பேசாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்திங்க. அதே மாதிரி ஒரு பெண் நபராக இருந்தீங்கன்னா, உங்களோட காதலன் வந்து உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கோ, உங்களோட பேசாமல் இருக்கிறதுக்கோ, உங்களோட சண்டை போடுறதுக்கோ, உங்களுக்கு துரோகம் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இருந்திருக்குங்க. அது விஷயமான விரயம், அதனால் உங்களோட தூக்கம் கெட்டு போகிறது, உங்களுக்கு அலைச்சல் ஜாஸ்தியாகிறது, உங்களோட மென்டல் ப்ரெஷர் ஹையாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை தான் குரு உங்களுக்கு கொடுத்துருக்க முடியுங்க. ஏன்னா குரு அங்கேருந்து 5ஆம் பார்வையாக உங்களோட 9ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாருங்க. அதே மாதிரி உங்களோட 11ஆம் இடத்தை பார்த்துட்டு இருந்தார். 9ஆம் பார்வையாக உங்களோட ஜென்ம ராசியை பார்த்தினா, ஜென்ம ராசியை குரு பார்க்கும்போது பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் விரையாதிபதியாக இருந்த ஜென்ம ராசியை பார்க்கும்போது மென்டல் ப்ரெஷர் உங்களுக்கு நிறைய பேருக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் உண்டுங்க. அதே மாதிரி 9ஆம் இடம் அப்படிங்கிற பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கும்போது அப்பாவுக்கு இருந்த சின்ன சின்ன உடல் உபாதைகள் தீர்ந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அதே மாதிரி விரையாதிபதியாக இருந்து அவன் குரு அந்த இடத்த பார்க்கறதுனால அப்பாவுக்காக நீங்கள் விரயம் பண்ணியிருக்கலாம், அப்பாவோட உடல் செலவுக்கு நீங்கள் விரயம் பண்ணியிருக்கலாம். ஒரு சில பேர் அப்பாவை இழந்திருக்கலாம், அப்பாவை விட்டு பிரிந்து போயிருக்கலாம். இதெல்லாமே நடந்திருக்குங்க. அதே மாதிரி 11ஆம் இடம்ங்கிறது மூத்த சகோதர ஸ்தானம், உங்கள் லாபஸ்தானம், உங்களோட ப்ரமோஷனை பற்றி பேசக்கூடிய அந்த இடத்த குரு வந்து விரையாதிபதியாக இருந்து குரு அந்த இடத்த பார்த்ததுனால உங்களோட அண்ணனோட நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிரச்சனைகள் இருந்தால் தீர்ந்து போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி உங்களோட ப்ரமோஷனில் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். அதே மாதிரி உங்களோட இன்க்ரிமெண்ட்டு, லாபம், இதெல்லாம் வந்து குரு வந்து அழுத்தி இருக்கிறதுக்கான விரையாதிபதிங்க. ஸோ அதெல்லாம் வந்து டேமேஜ் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க.
அப்படி உங்களுக்கு போன தடவ வச்சு செஞ்ச குரு பகவான் இப்போ உங்களோட பெயர்ச்சியில என்ன பண்ண போறாரு? மெயினா ஒரு ஜாதகத்த பொறுத்தவரைக்கும் நீங்க புரிஞ்சுக்கணுங்க. ஜாதகத்திலேயே பவர்ஃபுல்லான பிளானட் வந்து சனி பகவான்னு சொல்லுவாங்க. சனி பகவான் உங்களுக்கு 7 சனியோட தாக்கத்த உங்களுக்கு குடுத்துக்கிட்டு இருக்கும்போது, குரு பகவானால அங்க வேலை பார்க்க முடியாதுங்க. அதுதான் அந்த இடத்துல நடந்த ஒரு விஷயம்ங்க. அதனால தான் குருவால உங்களுக்கு அந்த இடத்துல ஒர்க் பண்ண முடியல. அதே குரு பகவான் இப்போ உங்களோட 6ஆம் இடத்துக்கு போறாருங்க. 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எதிரி, நோய், கடன் இந்த இடத்த குறிக்கக்கூடிய இடத்துக்கு குரு பகவான் போறாருங்க. யாருங்க? உங்களோட 3, 12ஆம் அதிபதி வந்து இந்த இடத்துக்கு போறாரு இல்லைங்களா? அங்கேருந்து அவர் எங்கெங்க பார்க்க போறாருங்க? தன்னோட 5ஆம் பார்வையா உங்களோட 10ஆம் இடத்த பார்க்குறாரு. தன்னோட 7ஆம் பார்வையா உங்களோட 12ஆம் இடத்த பார்க்குறாரு. தன்னோட 9ஆம் பார்வையா உங்களோட 2ஆம் இடத்த பார்க்குறாருங்க. 10ஆம் இடம்ங்கிறது உங்களோட கர்மஸ்தானம். உங்களோட தொழில், வேலை சம்மந்தப்பட்ட இடங்கள பார்க்க போறாருங்க. அதே மாரி உங்களோட 12ஆம் இடம்ங்கக்கூடிய தூக்கத்த பார்க்க போறாருங்க. விரயத்த பார்க்க போறாருங்க. அலைச்சல பார்க்க போறாருங்க. அதே மாரி தன்னோட 9ஆம் பார்வையா உங்களோட 2ஆம் இடம்ங்க தன, குடும்ப, வாக்கு ஸ்தானத்த பார்க்க போறாருங்க. இப்ப குரு 6ஆம் இடத்துல இருக்கும்போது, அந்த இடத்த என்ன மாரியான அ இடமா மாத்த போறாரு. அதே மாரி தான் பார்வைக்கு என்னென்ன மாரியான பலன்கள குடுக்க போறாரு. இதான் வந்து பார்க்க போறோங்க. 3ஆம் அதிபதிங்க. 3ஆம் அதிபதிங்கிறது உங்கள வீரியஸ்தானாதிபதி, தைரியஸ்தானாதிபதிங்க. இத்தன நாள் 7 சனியோட ப்ரெஷர்னால தைரியங்கள் குன்றி போய் என்னால் வாழ்க்கையில் இனிமேல் ஜெயிக்க முடியாது, நான் தோத்துட்டேன், இனிமேல் என்னால் அடுத்த ஸ்டெப் ஏறவே முடியாது. இப்போ தண்ணிக்கு நடுப்புற நீங்கள் கடலுக்கு நடுப்புற மாட்டிட்டீங்க, சுற்றி கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் தண்ணிங்க, கரையே உங்களுக்கு தெரியலைங்க அப்படின்னா எந்த ஆங்கிளை பார்த்து உங்களுக்கு நீயறதுன்னு தெரியாதுங்க. ஒரு சின்னூண்டு கட்டை எதையோ ஒன்று பிடிச்சிக்கிட்டு எதையாவது பிடிச்சிட்டு உயிர் வாழ்ந்துட மாட்டோமா, எப்படியாவது கரை சேர்ந்துட மாட்டோமான்னு எந்த ஆங்கிளில் நீங்கள் இந்த பக்கம் 10 கிலோமீட்டர் அடித்தாலும் சரி, அந்த பக்கம் 10 கிலோமீட்டர் எந்த பக்கம் பார்த்தாலும் உங்களுக்கு தண்ணி மட்டுமே தான் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு, கரையே தெரிஞ்சிருக்காதுங்க. கரை தெரிஞ்சால் தானே கரையை தூக்கி நேரம் நம்மளால நீஞ்சி போக முடியும். அதுக்கான அந்த ஆப்ஷனே இருந்திருக்காதுங்க. திக்கு முக்காடி போய் எந்த பக்கம் தெரியல தெரியாமல் மூவ் பண்ண முடியாமல் திணறிக்கிட்டு இருந்த உங்களுக்கு இந்த சனி பகவான் வெளியில் போகிறாருங்க. கரையை காட்ட ஆரம்பிச்சுவாருங்க. திடீர் மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. உங்கள் கண்ணுக்கு நியர்பைலேயே கரை தெரிய போகுதுங்க. இப்போ அந்த கரையை நோக்கி நீங்கள் மூவ் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ தைரியம் பிறக்க ஆரம்பிச்சிடும். இப்போ குரு பகவான் மே மாதம் மாறும்போது 3ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல போகும்போது 3ஆம் அதிபதி ஆகிய குரு பகவான் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருவாருங்க. உங்களால் வாழ்க்கையில் ஜெயிச்சிட முடியும், நீங்கள் அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணிட முடியும். இவ்வளோ தாண்டா கான்செப்ட் புரிஞ்சிச்சுடா, அவ்வளோ தாண்டா அடிச்சிடோண்டா, தூக்கிடோண்டா, ஓகேடா, இனிமேல் நம்ம லைஃப் டேக் ஆஃப்டா, இனிமேல் நமக்கு வந்து பேக் ஃபயர் எதுவும் ஆகாதுடா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து கொடுக்க போறாருங்க. இந்த இடம் தான் நடக்க போகுது. இப்போ 6ஆம் இடத்துல குரு பகவான் போய் உட்காரும்போது ருண ரோக சத்ருஸ்தானத்தில் போய் உட்காரும்போது உங்களோட மறைமுக எதிரி உருவாவாங்க. மறைமுக எதிரி அப்படிங்கும்போது யாருக்கு எதிரி உருவாங்க? அடித்து நம்ம நெந்து செத்து போய் நூடுல்ஸ் ஆகி கிடந்து நமக்கு எதிரி இருக்க மாட்டாங்க. எப்போ ஒருத்தன் வாழ்க்கையில் ஜெயிக்க ஆரம்பிக்க போகிறானோ, எப்போ வாழ்க்கையில் மேலே ஏந்திருக்க ஆரம்பிக்க போகிறானோ, எப்போ வாழ்க்கையில் அடுத்த இலக்கை நோக்கி ஒருத்தன் ஓட தயாரானோ, ஐயோ அவன் ஜெயிச்சிடக்கூடாதுடா, இவன் ஜெயிச்சிட்டா என்ன ஆகுதுடா, நான் தோற்று போயிடுவான்னு நினச்சமே, விழுந்துட்டான்னு நினச்சமே, இவனால் எழுந்திருக்க முடியாதுன்னு நினச்சமே அப்படின்னு ஒரு சில பேர் உங்களை பார்த்து இருந்திருப்பாங்க தெரியுமா? அவங்க தான் இப்போ உங்களுக்கு மறைமுக எதிரியாக மாற போகிறாங்க. ஆனால் கவலைப்படாதீங்க, 7 சனி உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. எவ்வளோ பெரிய எதிரி ஃபார்ம் ஆனாலும் அவனால் உங்களை ஒரு சின்ன ஒரு இத்துணுடைய லெவல் கூட உங்களை மாற்ற முடியாதுங்க. நீங்கள் கண்டிப்பாக வேலை பார்க்குற இடத்துல, புது வாழ்க்கை நீங்கள் துவங்க போகிற இடத்துல, புதுசாக தொழில் துவங்க போகிற இடத்துல உங்களுக்கு குரு பகவானால் எதிரிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. திரும்பவும் சொல்கிறேன், கவலைப்படாதீங்க. எவ்வளோ பெரிய எதிரி வந்தாலும் சரிங்க, ஜெயிக்க போகிறது என்னமோ மகர ராசிக்காரர்கள் தான். மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, போட்டின்னு ஒன்று வந்துருச்சுன்னா போராடி ஜெயிக்காம வாழ்க்கையில் அவங்க தோக்கிறதுக்கான ஆப்ஷனே கிடையாதுங்க. ஜெயிக்க மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுங்க. எப்படியாவது போராடி ஜெயிச்சிருவாங்க. அதுவும் வந்து 7.5 வருஷம் அனுபவம் இப்போ உங்கள் கையில் இருக்குங்க. அப்படிங்கும்போது அதுவும் வந்து வாழ்க்கையில் வந்து ஜெயிக்க போகிறவங்க அந்த கான்ஃபிடென்ட் வந்துச்சுன்னா அந்த ஃபயர் எப்படி இருக்கும் தெரியுங்களா? வேறு லெவலில் இருக்கும். அந்த ஃபயரை நீங்கள் கண்டிப்பாக அந்த மார்ச் 29ஆம் தேதிக்கு அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க. அது எவ்வளோ பெரிய தடை முன்னாடி வந்தாலும் அந்த தடையை நீங்கள் உடச்சி எறிஞ்சிக்கிட்டு முன்னாடி ஏறுறதுக்கான வாய்ப்புகள் மட்டுமே தான் இருக்குமே ஒழிய உங்களால் தோற்று போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காதுங்க. ஜாதகத்தில் தசாபுக்தி ஏதாவது தவறாக இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஒரு சின்ன தேக்கம் இருக்குமே ஒழிய நீங்கள் இனிமேல் தோக்கிறதுக்கான ஆப்ஷன் இல்லை. நீங்கள் 100% நம்பலாம். குரு கொடுக்குற எதிரி நீங்கள் வாழ்க்கையில் மேலே ஏறுறதுக்கான ஒரு படிதானே ஒழிய உங்களை கீழே அழுத்துறதுக்கான ஒரு இடம் கிடையாதுங்க. ஸோ அதனால் குரு கொடுக்குற இந்த எதிரி வந்து உங்களுக்கு ஒரு நெம்புகோலுங்க. நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த லெவல் ஏறுறதுக்கான ஒரு சப்போர்ட்டை தான் குரு இந்த இடத்துல எதிரியாக மாற்றி உங்களுக்கு கொடுக்க போகிறாருங்க. இது நிதர்சனமான உண்மை. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட
கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. இத்தன நாள் முயற்சி பண்ணி 7 வருஷமா நீங்க முயற்சி பண்ணி தோத்து போன உங்களுக்கு, ஒரு தொழில் தொடங்குறதுக்கோ, உங்களோட பழைய கடன அடைக்கிறதுக்கோ, உங்களுக்கு குரு பகவான் ஒரு திடீர்னு ஏதோ ஒரு தனவரவையோ, இல்ல கடனையோ உருவாக்கி குடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால, கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நெறைய பேர் வந்து மீட்கவே முடியாத மூழ்கி போற ஸ்டேஜ் இருந்த நகைகள மீட்கிறதுக்கான மகர ராசிக்காரர்களுக்கு வாய்ப்பு உண்டுங்க. மீட்டு திரும்ப அடகு வச்சு அந்த பணத்த எடுத்து, இனிமே நீங்க பயப்பட வேண்டாம். கண்டிப்பா நீங்க வாங்கக்கூடிய கடன உங்களால அடைக்க முடியும். என்ன ரீசன் அப்டின்னா, மகர ராசி வந்து ஆடம்பரத்துக்கான கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடையாதுங்க. அவசியத்துக்கான கடன்கள் மட்டும் தான் மகர ராசி வந்து வாங்குவாங்க. ஏன்னா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உழைக்க மட்டும் தான் தெரியும். ஜெயிக்கிறதுக்காக போராட தெரியும். வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு ஒரு குறிக்கோளுக்காக ஓடுறவங்கள தானே ஒழிய, ஆடம்பரமான வாழ்க்கை வாழணுங்கிறது மகர ராசிக்கு பெரிய எண்ணம்லாம் இருக்காதுங்க. அதனால உழைக்கிறவனுக்கு எப்பயுமே வாழ்க்கையில வெற்றி வந்து நிச்சயம்ங்க. இந்த 7 வருஷம் ஏழரை சனியோட தடங்கலுங்க. அந்த தடங்கல் உங்களுக்கு ஒரு பாடமா தான் இருக்கும். அந்த பாடத்தோட அனுபவம் தான் இன்னைக்கு உங்கள மேல 100 அடிக்கு, 150 அடிக்கு உங்கள உயர்த்தி கொண்டு போய் நிறுத்த போற பாடம் தான் இந்த 7 1/2 வருஷம் நீங்க கத்துட்டீங்க. கரெக்ட்டா அத இன்வெஸ்ட் பண்ணி இப்ப ஜெயிக்க போறீங்க. உங்களுக்கு கடன் வந்து கண்டிப்பா அந்த குரு பயிற்சியினால கிடைக்குங்க. ஒரே ஒரு பிரச்சனை அங்க என்னன்னா, உங்களோட வியாதி, அதாவது உடம்பு சரியில்லாம போறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அதுவும் அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இடுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. கழுத்து, கண்ணு, ஏன்னா அவர் 2ஆம் இடத்தையும் பார்க்க போறாருங்க. கழுத்து, கண்ணு இந்த மாரியான இடத்துல வந்து பிரஷரோ, இல்ல பெயினோ, ட்ரீட்மெண்ட்டோ ஏதோ ஒண்ணு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுவும் குரு 6ஆம் இடத்துல இருந்து அந்த இடத்துல உங்களுக்கு பார்க்க போறதால, கண்டிப்பா அந்த பிரச்சனைகளுக்கு கண்டிப்பா நிவர்த்தியும் உண்டுங்க. அதே மாரி குரு தன்னோட 5ஆம் பார்வையா அவங்களோட 10ஆம் இடத்த பார்க்குறாருங்க. 10ஆம் இடம்ங்கிறது என்னங்க, தொழில் ஸ்தானங்க. தொழில் ஸ்தானம், அப்புறம் நீங்க வேலை பார்க்குற இடங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. இத்தன நாளா என்ன வேலை செய்யறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. எடுத்த தொழிலும் வந்து தோல்வியா போயிருக்கும். கடனா போயிருக்கும். அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கே உங்களுக்கு பயமா இருக்கும். அந்த இடத்த குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு வேலைகள்ல மாற்றம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில்ல மாற்றம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புது தொழில் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான இன்வெஸ்ட்மென்ட் பார்ட்னர்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தைரியமா புது கான்செப்ட்ட நீங்க கையில எடுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்க ஜாதகத்த நீங்க பார்த்துக்கோங்க. உங்க ஜாதகத்துல பார்ட்னர்ஷிப் இன்வெஸ்ட்மென்ட் உங்களுக்கு நல்லா இருக்குமா? தசாபுக்தி நல்லா இருக்கா? புது தொழில் பண்ணலாமா? வேலைக்கு போலாமா? அப்படிங்கிற விஷயத்த பார்த்து தெளிவா எடுத்துக்கிட்டு, நீங்க வேலைக்கு போலான்னு உங்க ஜாதகம் சொல்லுச்சுன்னா, வேலைக்கு போங்க. தொழில் பண்ணலாம்னு சொல்லுச்சுன்னா, தொழில் பண்ணுங்க. வேலைக்கு போலாம்ங்கிற இடத்துல தொழில் பண்ணுவேன்னு நீங்க போய் உட்கார்ந்தீங்கன்னா, அதுக்கான நஷ்டத்த நீங்க ஃபேஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதனால தயவு செஞ்சு உங்க ஜாதகத்த பார்த்து சரியான ரூட்ட தேர்ந்தெடுத்து நீங்க ஜெயிக்கிறதுக்கான ரூட் இப்ப நீங்க வந்து எங்க போகணுங்கிறதுக்கான ரூட் தெரியாம இருந்தவங்களுக்கு ரூட் தெரியும். உங்க ஜாதகம் காட்டுங்க. அதனால ஜாதகத்த பார்த்து தெளிவா எடுத்துக்கோங்க. அதுக்கான சின்ன சின்ன பரிகாரங்கள் நீங்க பண்ணிக்கிட்டு, வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான அடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க. கண்டிப்பா வேலையில மாற்றம் உண்டுங்க. இத்தன நாள் உங்களோட மேலதிகாரியோ, உங்களோட முதலாளியோ உங்கள கால்ல போட்டு தேய்ச்சுக்கிட்டு இருந்தவங்க, உங்கள அசிங்கப்படுத்திக்கிட்டு இருந்தவங்க, உங்கள கேவலப்படுத்திக்கிட்டு இருந்தவங்க, "நீலாம் ஒரு ஆளாடா, உனக்கெல்லாம் எவன்டா வேலை குடுத்தான்? உன்னெல்லாம் போய் வேலையில வச்சேன் பார்றா, என் புத்தி இதால அடிக்கணும்டா" அப்படின்னு தன்னைத்தானே திட்டிக்கிட்டு உங்கள அசிங்கப்படுத்தி, உங்களுக்கு கீழ இருந்தவன தூக்கி உங்களுக்கு மேல போட்டு, அவன வச்சு உங்கள அசிங்கப்படுத்தி உங்கள்ட்ட வேலை வாங்கிட்டு இருந்தவங்க, அப்படியே கூனி குறுகி அப்படியே நொந்து, "ஏன்டா போய் இங்கலாம் போய் வேலை பார்க்குறேன், வேற ஏதாவது ஒரு நல்ல வேலை கிடைச்சிராதான்னு" ஏங்கிட்டு இருந்த எல்லாருக்குமே இந்த குரு பெயர்ச்சி தன்னோட 5ஆம் பார்வையா 10ஆம் இடத்த பார்க்க போற இந்த பார்வை உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்க்கையில மாற்றத்த குடுக்க போதுங்க. உங்களோட உழைப்புக்கு மரியாதை கிடைக்கும். உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்க ஆரம்பிக்கும். பாராட்டுகள் கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. 200% சொல்றீங்க. என்னடா 7, 7 1/2 வருஷமா நம்மள இன்னமும் வாழ்க்கை வேற மாரி இருந்துச்சு. ச்சே இன்னிலேருந்து வாழ்க்கை கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்குல்ல. பரவாயில்லல்ல. நல்லா இருக்குல்ல. நம்மளையும் 4 பேர் பாராட்டுறாங்க. நம்மளையும் 4 பேர் கை குடுக்குறாங்க. நமக்கும் அவார்ட்லாம் கிடைக்கிற மாரி இருக்குல்ல. சிச்சுவேஷன் இருக்குல்ல. அந்த ஒரு ஃபீல் இருக்கு பாத்தீங்களா? அந்த சந்தோஷத்த நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பா உங்க மேலதிகாரி உங்கள கேவலப்படுத்திய அதே மேலதிகாரி உங்களை கூட்டு பாராட்டுறதுக்கான வாய்ப்புகளை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி குடுப்பாரு. அதே மாரி கடன் குடுக்கறதுனால விரையாதிபதியாகவும் போறதுனால 6ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால உங்களுக்கு கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குரு அங்கேருந்து தன்னோட 7ஆம் பார்வையா தன்னோட 12ஆம் இடத்த சுய வீட்டையே பார்க்குறாருங்க. 12ஆம் இடம்ங்கிறது நம்ம என்ன சொன்ன மாரியே தாங்க. உங்களோட தூக்கம், அலைச்சல், வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள 12ஆம் இடம் குறிக்குதுங்க. இத்தன நாளா மகர ராசிக்காரர்கள் கவலையினாலயும், கஷ்டத்தினாலயும், பண விரயத்தினாலயும், தொழில்ல பட்ட அவமானம், அசிங்கத்தினாலயும், மனைவி, கணவன் உள்ள இருந்த பிரச்சனையினாலும் தூக்கமே இல்லாம, எந்த நிமிஷமாவது நமக்கு வந்து சாவு வந்துராதாங்கிற அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட காத்துக்கிட்டு இருந்த, நைட்டு எழுந்து உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்த மகர ராசிகள் நெறைய பேர் 100க்கு 99.9% மகர ராசிகள் இந்த மாரி தான் வாழ்ந்திருப்பீங்க கடந்த 5 வருஷமா, 7 வருஷமா. உங்களுக்கு ஒரு நல்ல குட் நியூஸ்ங்க. குரு தன்னோட பார்வையால அந்த இடத்த பார்க்கறதுனால, உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வர ஆரம்பிக்குங்க. அலைச்சல்
குறைய ஆரம்பிக்குங்க. ரூ. 100க்காக 10 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர் அலைஞ்சு வித்து இந்த சொல்லும் இந்த பாட்டு கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. "காத்தடிக்கும் காலம் மாவு விற்க போனேன். கொட்டும் மழைக்காலம் உப்பு விற்க போனேன்." அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு தொழில கையில எடுத்திருந்தீங்கன்னா, அதுக்கு நேர் ஆப்போசிட்டான சூழ்நிலை தான் உங்க வாழ்க்கையில நிலவிருக்குங்க. எத கையில எடுத்தீங்கனாலும் நஷ்டமா மட்டும் தான் இருந்திருக்கும். அந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்த உங்களுக்கு இந்த குருவோட விரயஸ்தானத்த பார்க்கக்கூடிய இந்த பார்வை உங்களுடைய விரயங்களை குறைக்கும். நல்ல நிம்மதியான தூக்கத்த குடுக்கும். அலைச்சல குடுக்குங்க. யார் யாரெல்லாம் இந்த 7 வருஷமா வெளிநாடு போய் படிக்கணும், வெளிநாட்ல போய் வேலை பார்க்கணும், வெளிநாட்ல இருந்துகிட்டு சொந்த ஊர் குடும்பத்தோட சேர முடியல, வாழ முடியல அப்படின்னு பிரிஞ்சு ஏங்கிக்கிட்டு இருந்தீங்களோ, உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸுங்க. கண்டிப்பா வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூர்ல போய் உங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கோ, படிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. விசா கிடைக்காம வெளிநாட்ல உள்ளவங்க எல்லாருக்குமே உங்க குடும்பத்தோட சேர்றதுக்கு திரும்ப நீங்க இந்தியா வரதுக்கான மூவ்மெண்ட்டுக்கான எல்லா மூவ்மெண்ட்டும் உங்களுக்கு ரொம்ப சுலபமா நடக்க ஆரம்பிக்குங்க. நல்லா தூங்குவீங்க, நிம்மதியா தூங்குவீங்க, அழகா தூங்குவீங்க. உங்களோட நடை, உடை, பாவனை உங்களோட அந்த தூக்கம் நல்லா வந்தாலே உங்களுக்கு மனசுல இருக்க கவலையெல்லாம் வெளியில பார்ப்பீங்க. அந்த இடத்த குரு பகவான் தன்னோட பார்வையா பார்க்க போறார். குரு பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பிளானட்டா தான் நம்ம பேச முடியுங்க. அதனால 12ஆம் இடத்த அவர் பார்க்கறதுனால அ விரய செலவுகள் சுப விரயங்களா இருக்குங்க. வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் நெறைய பேருக்கு உருவாகுங்க. இன்வெஸ்ட்மென்ட் நெறையா பண்றதுக்கான வாய்ப்புகள் உருவாகுங்க. திருமணம் கைகூடுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுங்க. குழந்தையே இல்லாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி குழந்தை பிறக்கறதுக்கான வாய்ப்புகள் உருவாறதுக்கான அம்சம் இருக்குங்க. அதே மாதிரி குலதெய்வ கோவில், அப்புறம் உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வ கோயிலுக்கு செலவு பண்ணி விரய செலவு பண்ணி நீங்க போறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இங்க உருவாகுங்க. அதே மாரி 3ஆம் அதிபதியான குரு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு நெறைய பேர் 6ஆம் இடம்ங்கிறது பிரச்சனையான ஸ்தானம் இல்லைங்களா? எந்த பசங்களுக்கெல்லாம் யார் யாருக்கெல்லாம் இந்த நீட் தேர்வு, யுபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதெல்லாம் பாஸ் பண்ண முடியாம திணறிட்டு இருந்தீங்களோ, உங்க எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்த குடுங்க. பிரச்சனையான படிப்புகள் எல்லாமே டேக் ஆஃப் ஆகுங்க. யார் யாரெல்லாம் யுபிஎஸ்சி எக்ஸாமு, இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமு, அப்புறம் இந்த மெ மெடிசன் எக்ஸாம், நீட் எக்ஸாம்லாம் நீங்க பண்றதுக்கு திணறி ஃபெயில் ஆயிட்டு இருந்தவன், ஒழுங்கா படிக்க முடியாம, ஃபோக்கஸ் பண்ண முடியாம இருந்திருப்பீங்க தெரியுமா? உங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி ஒரு பெரிய அல்வா மாதிரியான ஒரு கிஃப்ட் தாங்க இந்த குரு பயிற்சி. கண்டிப்பாக மகர ராசிக்காரர்கள் வெளியூர் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளோ, பிஹெச்டி பண்றதுக்காகவோ, இல்ல ஹையர் ஸ்டடீஸுக்காக போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளோ, இல்ல இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எழுதி அந்த எக்ஸாம்ஸ்ல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த குரு பகவான் உங்களுக்கு குடுக்க போறாருங்க. 2ஆம் இடமான தன, குடும்ப, வாக்குஸ்தானத்த குரு பகவான் தன்னோட 9ஆம் பார்வையா பார்க்குறாரு. விசேஷமான பார்வைங்க. யார் யார் குடும்பத்திலலாம் பிரச்சனை இருந்ததோ, யார் யாரெல்லாம் தான் குடும்பத்த விட்டு பிரிஞ்சிருந்தீங்களோ, யார் யாருக்கெல்லாம் வருமான தடைகள் இருந்ததோ, யார் யாருக்கெல்லாம் பேச்சாளர் பிரச்சனைகள் இருந்ததோ, நெறைய மகர ராசிக்காரங்க அவங்க வார்த்தையோட அந்த கோவமான வார்த்தைகள் தாக்கத்தினால தான் குடும்பம் நெறைய பேருக்கு பிரிஞ்சு சின்ன பின்னமா போயிருக்குங்க. இப்போ உங்களோட வார்த்தைகள்ல ஒரு கனிவு வர ஆரம்பிக்கும். வார்த்தைகள்ல தெளிவு வர ஆரம்பிக்கும். வார்த்தைகள்ல ஒரு தெய்வீகமான வேர்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குங்க. அதே மாரி தடைப்பட்ட வருமானம் உங்களுக்கு கைக்கு ரெட்டிப்பா கிடைக்க ஆரம்பிக்குங்க. அதே மாரி உங்களுக்கு பிரிந்த குடும்பங்கள் சேர ஆரம்பிக்கும். வாக்குஸ்தானம் நல்லா ஸ்ட்ராங்குங்க. குழந்தையே இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கறதுக்கான வாய்ப்புகள் ஒண்ணு, குடும்ப விருத்தி உருவாறதுக்கான வாய்ப்புகள் ஒண்ணு, குடும்பமே இல்லாம எல்லாமே பிரிஞ்சு சின்ன பின்னமா போய் தனி மனுஷனா இந்த 7, 7.5 வருஷமா ஏங்கிட்டு இருந்தீங்க தெரியுமா? உங்க எல்லாருக்கும் ஒரு துணையோ, இல்ல ஒரு குடும்ப அமைப்போ, ஒரு கரெக்டான உங்களுக்கு ஒரு ஷோல்டரோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சியில கண்டிப்பாக உண்டுங்க. உடம்ப மட்டும் பார்த்துக்கோங்க. கழுத்து, கண்ணு, தோள்பட்டை, அப்புறம் உங்களுக்கு இடுப்பு, அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக குரு பகவானுக்கு ஆலங்குடி போயோ, இல்லன்னா உங்க வீட்டுக்கு நியர்பை இருக்கக்கூடிய பழங்கால சிவன் கோயில்ல ஒரு வியாழக்கிழமை போய் குரு பகவானுக்கு மஞ்சள் பூவோ, அல்ல கொண்டைக்கடலை வச்சோ ஒரு நைவேத்தியமோ பண்ணி ஒரு விளக்கு ஏத்தி வணங்கி வந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த குரு பயிற்சி மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட்னே சொல்லலாம். கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு எங்கேருந்து வரும், எப்படி வரும், எந்த ரூபத்துல வரும்லாம் தெரியாதுங்க. உங்களுக்கு தேவையான பணத்த குரு பகவான் ரெடி பண்ணி குடுக்கறதுக்காக தான் 6ஆம் இடத்துக்கே போறாருங்க. லோன்னு அலைஞ்சு லோனுக்கு ஏங்கிட்டு இருந்தா உங்களுக்கு இப்படின்னு சொடுக்கிறதுக்குள்ள உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு. யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு உதவுவாங்க. உங்க வாழ்க்கை மாறப்போகுதுங்க. கண்டிப்பா இந்த 29 மார்ச்லேருந்தே அந்த மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. அதுவும் இந்த குரு பயிற்சி உங்க வாழ்க்கைய ஒரு நல்ல இடத்துக்கு தான் மாற்றப் போகுதுங்க.
இன்னொன்னு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, உங்களோட 12ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு போறதுனால, 12ஆம் அதிபதி அப்படிங்கிறது விரையாதிபதி 6, 8, 12ஓட சம்மந்தப்படும்போதுங்க, திடீர் அதிர்ஷ்டம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அதனால தாங்க சொல்றேங்க, கண்டிப்பா இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை, திடீர் மாற்றத்தை கண்டிப்பா குடுக்க காத்துக்கிட்டு இருக்குங்க. கண்டிப்பா வீடு மாறுவீங்க, வேலை மாறுவீங்க, உங்க வாழ்க்கை மாறும், நடை, உடை, பாவனை இது எல்லாமே மாறும். இந்த மாரி உங்க யாருக்காவது மாற்றம் வந்துச்சுன்னா, கீழ ஒரு கமெண்ட்ல போடுங்க. அதே மாரி உங்க ஜாதகத்த எடுத்துட்டு போய் உங்க நியர்பை இருக்கிற அஸ்ட்ராலஜர் கிட்டயோ, இல்ல கீழ இருக்கிற என்னோட நம்பர் கிட்டயோ நம்பர்ல கான்டாக்ட் பண்ணியோ அப்பாயின்ட்மென்ட் புக் பண்ணி நீங்க பார்த்துக்கோங்க. சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ஏன்னா உங்க வாழ்க்கை மாறப்போற தருணம்ங்க. வாழ்க்கை மாறப்போற தருணத்தில கரெக்ட்டா நீங்க என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா தான் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குங்க. நியர்பை உங்க ஜாதகத்தில கண்டிப்பா ஒளிஞ்சுகிட்டு இருக்குங்க. அந்த கோயில ஐடென்டிஃபை பண்ணி அந்த கோயிலுக்கு போனீங்கனாலே போதுங்க, உங்களோட ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆக ஆரம்பிச்சுரும். ஏன்னா குரு பகவானும் உங்க ப்ராப்ளத்த சால்வ் பண்றதுக்கு இப்ப வந்துட்டு இருக்காருங்க. சனி பகவானும் மாறுறாருங்க. இந்த ஒரு சூப்பரான ஒரு பொற்காலத்த தயவு செஞ்சு ஜாதகத்த பார்த்து சரியான பரிகாரம் பண்ணிக்காம வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கை மாறுறதுக்கான சூழ்நிலை வந்து காத்துக்கிட்டு இருக்கு. உங்ககிட்ட இருந்து கால் வரும் நம்பிக்கையோட விடைபெறுறேன். நன்றி.